வாரியா நீங்க வாரியா நான் இங்கே உட்காரேன் வாரியா போடியா நானும் உனக்கு பொறுமையா போயிட்டு இருக்கேன் உனக்கு வாங்கி பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நீ கேட்கற பேசக்கூடாதுங்க நீங்க பேசக்கூடாது போடா சரி என்னடா சீனுங்கிறா என்னடா சீனுங்கிறா டேய் என்னடா சீனுங்கிறா டேய் என்னடா சீனுங்கிறா நீ போங்க டேய் என்னடா பண்ணுங்கடா கூட்டு வாடா வீடு புகுந்து பணம் கேட்டு மிரட்டினதா சொல்லி வீடியோ ஒண்ணு வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். தஞ்சாவூர் விளார் சாலை பகுதியை சேர்ந்தவர் 59 வயதான பத்மநாபன். இவருடைய மகள் கொடுத்த புகாரின் பேர்ல தான் ஒருத்தரை கைது செஞ்சிருக்காங்க. பப்பு என்கிற 48 வயதான கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் தான் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு. கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவருடைய மதுபான கூடத்தை பத்மநாபன் குத்தகைக்கு எடுத்து நடத்திட்டு வந்ததாகவும் இதுக்காக மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை கிருஷ்ணமூர்த்திக்கு பத்மநாபன் கொடுத்துட்டு வந்ததாகவும் கூறப்படுது. இந்த விவகாரம் தொடர்பா கிடைச்சிருக்கக்கூடிய தகவல்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பத்மநாபனுக்கு கிருஷ்ணமூர்த்தி கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததாகவும் அதுக்கான வட்டி கட்டல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது போக மதுபான கூடத்தை லீஸுக்கு எடுத்துட்டு அதுக்கான தொகையை பத்மநாபன் செலுத்தாம வந்ததாகவும் கரண்ட் பில் உட்பட இதையும் செலுத்தாம வந்ததாகவும் கூறப்படுது. கொரோனா காலகட்டத்துல முறையா இந்த தொகையை பத்மநாபனால கட்ட முடியாத சூழல்ல தான் அதை தொடர்ந்து கிருஷ்ணமூர்த்தி வட்டி கேட்டு பத்மநாபனை தொந்தரவு செஞ்சதாகவும் இதனால் பத்மநாபன் மகள் கொடுத்த புகாரின் பேர்ல போலீசார் கிருஷ்ணமூர்த்தியை கைது செஞ்சிருக்காங்க. மேலும் கிருஷ்ணமூர்த்தி உட்பட இவருடைய சகோதரரான முத்துக்குமார் மற்றும் பாஸ்கர் ஆகிய 3 பேர் மேலையும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் தஞ்சாவூர் பகுதியில பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு.